அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்க் 2 அதிகாரம் 10 11 வசனங்களில், நடக்க இயலாத ஒருவர் சுகம் பெற்றுக் கொள்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் 4 இணைந்து அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இங்கே அந்த மனிதனுடைய சுகவிடத்தில் இருந்து ஆண்டவர் சுகமளிக்கலாம், எழுந்து நட என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஆண்டவர் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். இது இங்கே இருக்கின்ற வேதப்பாரர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறுகிறது. ஆண்டவரை தேவதூஷன் பேசுகிறார் என்று குற்றப்படுத்துகிறார். ஏன் பாவங்களை மன்னிக்கிறார் என்றால், இயேசுவுடைய பரிவு மேலோட்டமான நலன்களை சார்ந்ததல்ல, அது வேரோட்டமான நலன்களை சார்ந்தது. பாவங்கள் மன்னிக்கப்படும் போது பாவம் என்கின்ற சொல்லை வைத்து ஒருவரை துன்புறுத்தாமல், மானிட மகன் மனுஷகுமாரன் பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரம் உள்ளவர் என்பதை இப்பகுதியின் வழியாக அறிந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய கருணை என்பது the region of compassion, இயேசுவின் கருணையின் ஆட்சி, அது அனைத்து சடங்குகளையும் தாண்டியது. அந்த கருணையின் ஆட்சி எல்லோரையும் உள்ளிழுப்பதற்கான ஆற்றல் மிக்கது. ஆண்டவர் எவருக்கு வேண்டுமானாலும் பரலோக ராஜ்யத்தின் வாசலை திறந்து அனைவரையும் உள்ளே இழுப்பதற்கான ஆற்றல் மிக்கவராயிருக்கிறார். ஆண்டவரின் கருணையின் ஆட்சியில் நாம் இணைந்து கொள்வோம். நமக்குள் இருக்கின்ற கருணையின் எண்ணங்களை வளர்த்தெடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார்.